152 ஆண்டுகளை கடந்த பாரம்பரியம் மிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு முன்பு நிகழ்ந்திடாத சிக்கலில் தவிக்கிறது. தாம் தலித் என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கவுல் தனக்கு நெருக்கடி தருவதாகவும் அவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய நேரிடும் என நீதிபதி CS கர்ணன் எச்சரித்துள்ளார். மேலும் தலைமை நீதிபதி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாகவும் நீதிபதி கர்ணன் கூறியுள்ளார். தலைமை நீதிபதி சஞ்சய் கவுல் தனது நீதிமன்ற பணியில் தலையிடுவதாகவும் இதை அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் முறையிட உள்ளதாகவும் கூறியுள்ளார். சமீபத்தில் தான் பிறப்பித்த உத்தரவு ஒன்றில் இந்த தகவல்களை நீதிபதி கர்ணன் தெரிவித்துள்ளார். கீழ் நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்வதற்காக சமீபத்தில் 5 பேர் கொண்ட நீதிபதிகள் குழுவை தலைமை நீதிபதி நியமித்துள்ளார். ஆனால் இதில் ஒரு நீதிபதி போலி சான்றிதழை சமர்ப்பித்துள்ளார் என்று கூறி நீதிபதிகள் நியமனத்திற்கான நேர்காணலை நடத்தக்கூடாது என்று TNPSC தலைவருக்கு தாமாக முன்வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீதிபதி கர்ணன். மேலும் குழுவில் இடம்பெற்றுள்ள 2 நீதிபதிகள் உறவினர்கள் என்றும் சிறுபான்மை சமூகத்தினர் யாரும் குழுவில் இடம்பெறவில்லை என்றும் நீதிபதி கர்ணன் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து 2 நபர் நீதிபதிகள் குழுவை தலைமை நீதிபதி நியமித்தார். இந்த குழு நீதிபதி கர்ணனின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் தனது முந்தைய உத்தரவை மீண்டும் பிறப்பித்த நீதிபதி கர்ணன் தலைமை நீதிபதி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வேன் என்றும் எச்சரித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு நாளை விசாரிக்க உள்ளது.